என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் முதல் நிகழ்ச்சியாக அதிகாலை வேளையில் யோகாசனம் உங்களுக்கு தரப்படுகிறது. ஏன் அதிகாலை வேளையில் தரப்படுகிறது? அதிகாலை வேளையில் இந்த வேலையை செய்துவிட்டால் அலுவலகம் செல்கிறவர்கள், பள்ளிக்கூடம் செல்லுகிறவர்கள், இன்னவர பல்வேறு பிரவர்த்திக்காக செல்லுவர்கள் காலையில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். தங்கள் வேலையில் செம்மையாக வேலை செய்வார்கள். அவர்களுக்கு அன்று பூராவும் சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த யோகாசனம் செய்தால் என்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு காலையிலே இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. இதை பார்த்த பின்பாவது மக்கள் பழகி பயனடையட்டும், நன்மை பெறட்டும், அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறட்டும் என்ற எண்ணத்தான் காலையிலே இந்த நிகழ்ச்சி தரப்படுகிறது. அந்த நிலையில் நமது பள்ளிக்கு ICSE பள்ளியிலிருந்து நமது ஆசிரியர் கணேசன் மதுரை உசிலம்பட்டியிலிருந்து இங்கே 3 மாணவர்கள் யோகவர்ஷன், தேவதர்ஷினி, ஹரிகரன் 12, 10, 12 இங்கே வந்திருக்கிறார்கள். 5, 6, 7 5, 6, 7 இவர்கள் ஒரு பக்காசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு பக்காசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். அமைதியாக மெதுவாக முகமலர இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இதை காக்காசனம் என்று சொல்வார்கள், பக்காசனம் என்று சொல்வார்கள். பாருங்கள், கையினுடைய 2 பேலன்ஸில் அவர்கள் உடகனம் பூராவும் இருக்கின்றது. தம்பி, 2 காலையும் வைக்க முடியலன்னா ஒரு காலை கீழே வச்சுக்கோ, ஒரு காலை வச்சு அப்படியே நில்லு. ஒரு காலை கீழே வச்சுக்கோ, கீழே இறக்கவும் மேலவும் போகாத. ஆரம்பத்தில் அப்படி தான் செய்யணும். பேலன்ஸ் கொஞ்சம் முன்ன போனால் முன்னே விழுந்துருவோம். இது வெகு நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். யோகாசனத்தை கலையுங்கள். அப்படியே இறக்குங்க. தன்னுடைய உடல் கனம் பூராவும் இந்த 2 கைகளில் கொண்டாடுறது. கை பலம் பெறும். மூச்சை நன்றாக இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள், கலையுங்கள். அப்படியே லெஃப்டில் திரும்புங்க. உட்கார்றா. செய்யுங்க. இங்கே திரும்புமா மடியே, இங்கே திரும்ப. கொஞ்சம் பின்னப்போ, இன்னும்போ. பண்ணு. 2 காலம் நிற்க முடியலன்னா ஒரு காலம் கீழே வச்சுக்கலாம். பந்து கிண்ணம் முட்டு, கை பந்து கிண்ணம் முட்டு, கால் முட்டு, இவைகளெல்லாம் பலம் பெறும். இவைகளெல்லாம் கடுமையான பயிற்சி பெற்றால் தான் இதில் வெட்ரண்ட் ஆக முடியும், மாஸ்டர் ஆக முடியும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள்.
மெதுவாக இறக்குங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். மின்னப்போ தம்பி, கொஞ்சம் மின்னப்போ. ஆசனங்கள் தான் எத்தனை விதம் பாருங்கள். 84 லட்சம் ஆசனங்கள். ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். இவங்கெல்லாம் 7000 என்ன இப்போலாம் கண்டுபிடிச்சிருக்கெல்லாம் ஒரு 400-300 ஆசனங்களை தான் கண்டுபிடிச்சி புத்தக ரூபமாக தந்திருக்காங்க. இந்த ஆசனங்கள்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சிவஸ்தலங்களில், சிவன் கோயில் பிரகாரங்களில் இருக்கிறது, தேர்களில் இருக்கிறது, கோபுரங்களில் இருக்கிறது. கோபுரங்களில் பூரா பார்த்தா இந்த யோகாசன நிலைகள் தான் நம்ம பார்க்குறது இல்லை. பிரகாரங்களில் வந்தால் தூண்களில் இருக்கும், பார்க்கலாம். தேர்களில் இருக்குது. ஏன்னா மக்கள் அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதை பார்த்தாவது பழகட்டும்னு மக்கள் கூடுகின்ற இடத்தில் இந்த ஆசனத்தை அந்த காலத்தில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஆசனத்துக்கு அரசன் சிவன். சிவன் கோயில்களில் இது அதிகமாக இருக்கும். மற்ற கோயில்கள் இருக்கும், சிவன் கோயில் மாதிரி கிடையாது. கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. அங்கே சிவன் கோயிலில் இது இருக்கும். தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது. இன்னும் மற்ற சின்ன கோயிலோடு இருக்குது. ஆனால் தேர்கள் எங்கெங்கே இருக்குமோ அதெல்லாம் இதை செதுக்கி வச்சுருக்கான். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் பார்த்து, அந்த காலத்தில் பிரிண்டிங் இல்லாதனால பார்த்து பழகி, அவர்களாகவே பழகி மேம்பாடு அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது எத்தனையோ வழிமுறைகளில் நமக்கு யோகாசனம் கற்றுத்தரப்படுகிறது. அவர்களை படித்து 100 ஆண்டு நோயின்றி வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.